சென்னை சேப்பாக்கத்தில் விவசாயிகள் நல தலைவர் ஐயா கண்ணு செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். வரலாறு காணாத வறட்சியை கண்ட தமிழகத்திற்கு, தமிழக விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணமே ஒரு பைசா கூட கொடுக்கவே இல்லை. 1748 கோடியை அடுத்த வருஷம் பயிர் செய்வது கொடுக்கிறாங்களே, எங்க அழிந்த பயிருக்கு நஷ்டஈடு தரணுமா தரக்கூடாதா என்பதுதான் எங்களுடைய போராட்டம். அதே போல திருவண்ணாமலை மாவட்டத்தில் சேட்பட்டுங்கிற ஊர்ல ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 1.5 கோடி ரூபாய் நெல்லை வாங்கிட்டு போயிட்டு அரசாங்கம் 7 மாசமா விவசாயிக்கு பணம் தர மறுக்கிறது. ஏன் மறுக்கிறது? முசிறி தாலுகாவில் ஜம்புநாதபுரம் சொசைட்டில 10 கோடி ரூபாய் விவசாய பணத்தை தூக்கிட்டு போயிட்டாங்களே, அது தரது இல்லையா? எங்களுக்கு 60 வயதான விவசாயிகளுக்கு மகன் இருந்தாலும் மகள் இருந்தாலும் பட்டா நிலம் இருந்தாலும் ஓய்வூதியம் தருகிறேன் என்று முதலமைச்சர் கூறினாரு. நாங்க விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி பண்ணுவதற்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட மாட்டேன் என்று சொன்னாரே, அதை ஏன் நிறைவேற்றவில்லை என்பதற்காகத்தான் இங்கே நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம். அரசு எங்களை அரை நிர்வாணமாக்கி விட்டது. நாங்க கொடுக்கிற கரும்புக்கு பணம் தர மாட்டேங்குது. என் வயல்ல இருக்க ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுத்து என்னை கொலை பண்ண பார்க்குது அரசு. இதிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். முன்பையே எங்க சட்டையை கழட்டிக்கிட்டீங்க, முன்பையே எங்க வேசியை அவுத்துக்கிட்டீங்க. எங்களை நிர்வாணமாக்கி ஓட விடாதீங்க ஐயா. நாங்க டெல்லியில நிர்வாணமா ஓடி பார்த்தோமே, தமிழக சட்டசபையில எங்களை விட்டுறாதீங்க ஐயா. அது மாதிரி எங்களை காப்பாற்றுங்கள் ஐயா. இறந்த விவசாயிக்கு நஷ்டஈடு கொடுங்கள் ஐயா என்பதற்காகத்தான் இன்று இந்த மெழுகுவர்த்தி போராட்டம் கொடுத்து இங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அரசு எங்களுக்கு நியாயம் செய்யவில்லை என்றால் இனிமேல் நாங்கள் வாழ்ந்து என்ன பண்ண போறோம்? இங்கே சாவறதான் எங்களுக்கு வழி. இல்லையா, நாங்க எங்களுக்கு 32 நாள் போராட்டத்திற்கு கேட்டிருக்கின்றோம். அடுத்த மாசம் 10ஆம் தேதி வரையும் தொடர்ந்து கேட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு நாளைக்கு இங்க போராட்டம் நடத்துவோம். இன்றைக்கு கரூர் மாவட்டத்தில் மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர் கிட்டப்பா ரெட்டி மாநில துணைத் தலைவர் தலைமையில் வந்திருக்காங்க, மற்ற விவசாயம் வந்திருக்காங்க. தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம் இங்க 32 நாளைக்கு. ஆமா, காவல்துறை அன்னைக்கு போய் வாங்கிக்குவோம். இன்னைக்கு சாயந்தரம் இன்னைக்கு ஒரு மனு கொடுப்போம், கொடுங்க நாளைக்கு. இப்போ 5 நாளைக்கு கொடுத்துருக்காங்க, அப்புறம் 5 நாளைக்கு வாங்குவோம் தொடர்ந்து. அதான் அரசு எங்களை ஏமாற்றக்கூடாது. இறந்து விட்ட விவசாயிக்கு நஷ்டஈடு கொடுக்கணும். மத்திய அரசு மத்திய பிரதேசத்தை விட்டு துப்பாக்கியால் சுட்டு கொல்லக்கூடாது. விவசாயியை காப்பாற்ற வேண்டும். எங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரக்கூடாது என்று கேட்டிருக்கோம். சார், நாங்கள் டெல்லியில் போய் கூட்டம் நடத்தினோம் 21ஆம் தேதி. அதன் பலன்தான் இன்றைக்கு மத்திய பிரதேசத்திலையும் மகாராஷ்டிராலையும் விவசாயிகள் போராடுகிறார்கள். லாபகரமான விலை கொடுங்கள் விவசாய விளைபொருளுக்கு, கடனை தள்ளுபடி செய்யுங்கள் என்று போராடுகிறார்கள். இப்ப வர இந்த 16ஆம் தேதி டெல்லியில காந்தி பீஸ் பவுண்டேஷன்ல இந்தியாவில் இருக்க எல்லா விவசாய சங்கத்திலையும் அழைத்து நான் அதனுடைய அகில இந்திய விவசாய சங்கத்தினுடைய கன்வீனராக இருக்கின்றேன். நானும் BM சிங்கம் என்பவர் இருக்கிறோம், மத்திய உத்தரப்பிரதேச சார்ந்தவர். அதை வருகிற 16ஆம் தேதி அங்கே மீட்டிங் போட்டிருக்கோம் டெல்லியில். அந்த மீட்டிங்கில் இதே போராட்டத்தை இந்தியா பூரா நடத்த போறோம். விவசாயி இந்த நாட்டு தேர்தல் வந்தால் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு என்று எங்களை அழைப்பார்கள். தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா எங்களை இந்த நாட்டினுடைய அடிமைகள் என்று நினைப்பார்கள். அடிமைகளை எதை வேணுமெல்லாம் பேசலாம்னு நினைச்சு பேசுறாங்க. நாங்கள் அடிமைகள் போது தான் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.